தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நம் நெஞ்சார நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை உள்ள வசனம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி சுருக்கமாக சொன்னால், இயேசு தன்னுடைய முதல் சீடரை அழைக்கின்றார். சீமோன் பேதுரு இரவு முழுவதும் கடலில் பாடுபட்டு உழைத்து மீன் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் வலையை கரையில் உலர்த்தி கொண்டிருக்கும் போது இயேசு அவரிடம் வந்து, வலையை கடலில் வீசு என்று கூறுகின்றார். ஐயா, நான் இரவு முழுவதும் பாடுபட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் கடலில் வீசுகிறேன் என்று அவர் வீசும்பொழுது அவருக்கு ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றன. உடனே அவர் மனசு மாறி இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார். இயேசு அவரையும், இன்று முதல் நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னவுடன் அவர் தன் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கின்றார். இது நற்செய்தியுடைய சுருக்கம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு சின்ன கதை மூலம் நான் விளக்க விரும்புகின்றேன். எஸ்.ஐ. மேக்ஸ் மில்லர் என்ற ஒரு பிரபல எழுத்தாளர் நன் ஆஃப் திஸ் டிசீஸ் என்ற நூலில் குறிப்பிடுகின்ற ஒரு சின்ன கதை. ஒரு இளம்பெண் ஒரு கல்லூரியில் சேர்வதற்காக விண்ணப்ப படிவத்தை வாங்கி அதை பூர்த்தி செய்ய தொடங்குகின்றார். அதில் பல தரப்பட்ட கேள்விகள் இருந்தன. அவை அனைத்தையும் அவர் சரியாக பூர்த்தி செய்தார். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் அந்த படிப்பிற்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாத கேள்வி. அது என்னவென்றால், நீங்கள் ஒரு தலைவரா? இந்த கேள்வி. இதற்கு பொய்யாக பதில் சொல்ல விரும்பாத அந்த பெண் இல்லை என்று பதில் அளித்து அந்த விண்ணப்ப படிவத்தை கல்லூரியில் கொடுத்துவிட்டு வந்தார். வரும்பொழுதே அவள் மனதில் ஒரு சின்ன கலக்கம். நாம் இல்லை என்று பதில் சொல்லிவிட்டு வந்துவிட்டோம், நமக்கு எப்படியும் கல்லூரி இடம் கிடைக்காது, நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அவளுக்கு அந்த கல்லூரியிலிருந்து லெட்டர் வந்தது. அதை பிரித்து படித்ததில் அவளுக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னவென்றால், அதில் குறிப்பிட்டுள்ள வசனம் இதுதான்: நாங்கள் 1452 விண்ணப்ப படிவத்தை படித்தோம். இதில் உங்களுடையது மட்டும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தன. அனைவரும் நீங்கள் ஒரு தலைவரா என்று கேட்டபோது ஆம் என்று எழுதியிருந்தார்கள். நீங்கள் மட்டும்தான் உண்மையாக இல்லை என்று எழுதியிருந்தீர்கள். உங்களை எங்கள் கல்லூரியில் சேர்த்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். விரைவாக வந்து எங்கள் கல்லூரியில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவரும் தலைவராக இருந்தால் யார்தான் பின்பற்றுவது, யார்தான் தொடர்வது? இன்றைய நற்செய்தியுடைய கடைசி பகுதியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது: அனைத்தையும் விற்றுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று. இன்றைய நற்செய்தியானது 2 முக்கிய கருத்துக்களை கூறுகின்றது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்த சீமோன் பீட்டர், அவருக்கு தெரியும், அவர் கடலை பற்றி நன்கு அறிந்தவர். அவருக்கு எந்த பக்கம் வலையை போட வேண்டும், எப்பொழுது போட வேண்டும், எந்த நேரத்தில் அதை வீச வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இயேசுடைய வார்த்தைக்கு மறுமொழி கூறாமல் வலையை வீசினார். வலையை வீசியவுடன் அவருக்கு ஏராளமான மீன்கள் கிடைத்தன. மிக்க மகிழ்ச்சி. அவர் நம்பினார், கடலில் வலையை வீசினார், ஏராளமான மீன்கள் அவருக்கு கிடைத்தன. இது ஒரு விஷயம். 2வது செய்தி என்னவென்றால், உடனடியாக அவர் இயேசுவை கண்டுகொண்டார். உடனடியாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போகும் என்று கூறி தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டார்.
மூன்றாவதாக அவரிடம் இயேசு கூறிய வார்த்தை, நான் உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குகிறேன் என்ற முதல் வாக்கியத்தை இயேசு அங்கே கூறி அவரை தன் சீடராக ஏற்றுக்கொள்கின்றார். அவரும் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோம், இயேசுவின் மீது ஏற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் பாவிகளே, பாவம் செய்திருக்கின்றோம். இயேசு நம்மை தேடி வருகின்றார், நம்மை தேடி வந்து நம்மை அழைக்கின்றார். நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நாம் அவரை பின்பற்ற தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம், அன்னை மரியாளோடு சேர்ந்து பயணிப்போம். அன்னை மரியாளும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.